விட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து சின்னதாக இருக்குது, இன்னும் 2 வச்சுருந்தேன், 2 விட்டு வச்சுருந்தேன். தெரியுதா? இங்கே மறைஞ்சிருக்கு. இந்த செடியும் அப்படி தான், வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா எல்லா பிரான்ச்லேயும் வந்து சின்ன சின்னதாக மொட்டு வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அப்பப்போ ஒரு மொட்டாக விரிஞ்சு சின்ன சின்னதாக அழகாக ஒரு பிங்க் கலரில் பூ பூக்க ஆரம்பிச்சிது. ஒரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூத்து கடைசி நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த செடி ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலரில் அப்படியே கொத்தா பூ இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பூவெல்லாம் காய் பிடிக்கிறப்போ இலை வர ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இலை வந்தது. ஒரு 4 காய் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்து பிச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக 4 காய் மட்டும் அங்கங்கே இருக்குது. வழக்கம் போல் கொக்கோ எல்லா செடியும் கடிக்கிற மாதிரி இந்த பீச்சையும் கடித்து 4 பீச் தான் நானே வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போ 2 விழுந்துருச்சு. ஏன்னா வந்து கரெக்டாக அது பக்கத்தில் இருக்கிற இலையாக கடித்து அந்த பீச் கீழே விழுந்துருச்சு. அதனால் இதை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 தான் இருக்குது, ஆனால் 2மே வந்து நல்லா பெருசாகிருக்கு. இங்கே இது ஒன்று, இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகிருக்கு. இன்னொன்று இங்கே இருக்குது. டெய்லி வந்து நானே ஓப்பன் பண்ணி பார்த்து பாதியை உடச்சிருவேன்னு நினைக்கிறேன். நம்ம கட் பண்ணுறப்போ வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது. 3 நோட் விட்டு விட்டு கட் பண்ணியிருந்தோம். எல்லாத்துலேயுமே இப்போ கிரேப்ஸ் கொத்து கொத்தாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து கிரேப்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பூ வந்தது, அதுலேருந்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்னதாக கிரேப்ஸ் இருக்குது. டெய்லி நான் வந்து பார்க்குற மாதிரி 4-5 பறவைகளும் அணிலும் வந்து பார்த்துட்ருக்கு. யார் ஃபஸ்ட்டு பறிக்கிறாங்கிறது தான் போட்டி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பெருசாகிருக்கு. நான் எவ்வளோ கிடைக்கும்னு தெரில, பறவைகள் பறித்து போக கூட நம்ம கிடைக்கலாம். ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இப்போ தான் வந்து வந்திருக்கு. எல்லாமே வந்து பூத்து காய பிடிச்சாச்சு. இப்போ தான் அதில் 2 இலை வந்திருக்கு. இதில் வந்து இப்போ தான் அந்த பட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே மட்டும் இலை வந்திருக்கு. ஆனால் இந்த இலை நமக்கு கிடைக்காது, ஆப்பி கொக்கோ கிடச்சிரும். கிரேப் செடியை நம்ம கட் பண்ணும்போது வெறும் குச்சி மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, இதில் வந்து பூத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இப்போ தான் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து